ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை கோகுலாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீட்டில் நீங்க எரிக்கிறதால வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எரித்து என்ன மாதிரி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ண பரமாத்மா அவதரிச்ச ஒரு நல்ல நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியா கணக்கில் எடுத்துக்கிறோம். அதாவது கிருஷ்ணர் ஆவணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் இந்த இரண்டும் சேரக்கூடிய நேரத்துல நள்ளிரவு நேரத்துல பிறந்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஆக மொத்தத்துல தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்துல தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வழிபடணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இது ஒரு சில வருஷங்கள் சேர்ந்து வரும். ஆனா இந்த வருஷம் நமக்கு அஷ்டமி திதி ஒரு நாளும் ரோகிணி நட்சத்திரம் ஒரு நாளும் வர்றதால என்னைக்கு வழிபாடு செய்யணும் குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. காரணம், ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிகாலை 1:40க்கு ஆரம்பிக்கக்கூடிய அஷ்டமி திதி அன்றைய இரவு 11:13 வரைக்கும் இருக்கு. ஆனா ரோகிணி நட்சத்திரம் அப்படி கிடையாது. அஷ்டமி திதி முடிஞ்சு மறுநாள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலையில 6:48 தான் ஆரம்பிக்குது. அப்ப ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி சேரலையே, என்னைக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது அஷ்டமி திதியை கணக்கு பண்ணி கொண்டாடுறதால ஆகஸ்ட் 16ஆம் தேதி நாள் முழுக்க நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. அதனால ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே நீங்க கிருஷ்ண ஜெயந்திக்கான வழிபாட்டை செய்யலாம். பொதுவாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கான வழிபாட்டை மாலை நேரங்களில் பண்றது தான் விசேஷம். அஷ்டமி திதியை கணக்கு பண்ணி வழிபாடு நடத்துறவங்க ஆகஸ்ட் 16ஆம் தேதி கொண்டாடுவாங்க. இல்லை நாங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி தான் கொண்டாடுவோம் அப்படின்னா தாராளமாக ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கணக்கில் எடுத்துக்கலாம். 2 நாளும் கொண்டாடினாலும் தப்பு கிடையாது. கிருஷ்ணருக்கு சிற்றுண்டிகள் ரொம்ப பிடிக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிற்றுண்டிகள் செஞ்சு வச்சு படைக்கலாம். இல்லைன்னா இப்போ கடைகளில் ரெடிமேடாகவே கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். அதுவும் முடியலையா, கொஞ்சமாக அவல் கொஞ்சம் பால் இது ரெண்டுத்தையும் வச்சாலே கிருஷ்ணர் அதை மனசார ஏற்றுப்பாரு. இதுதான் கிருஷ்ண ஜெயந்தியை இந்த வருஷம் வழிபடுறதுக்கான எளிமையான வழிபாட்டு முறை. இது இல்லாம எந்த ஒரு நாள் நட்சத்திரம் வந்திருந்தாலும் சரி, எந்த ஒரு விரதம் வந்தாலும் சரி, அன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம கூடவே சில பரிகாரங்கள் செய்யும் போது அது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் உங்க வீட்டோட பூஜை அறையில சின்னதா ஒரே ஒரு மண் அகழ்களை வைத்து எரித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொடியை நீங்க நெத்தில இட்டுக்கிறது மூலயமா வாழ்க்கையில பல சுபிஷங்கள் கிடைக்கும். இதுல போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் பெருமாள் திருமால்னு சொல்லி எல்லா அவதாரங்களுக்கும் உரிய பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால் இவங்க எல்லாருமே வேற வேற இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெருமாளோட அவதாரங்களா இருக்கக்கூடிய ஒருத்தவர் தான் கிருஷ்ண பரமாத்மா. அப்படி மகாவிஷ்ணுக்கு உகந்த பச்சை கற்பூர வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க மகாவிஷ்ணு வாசம் செய்வாராம். அதனால ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. அடுத்தது ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். கடைசியா துளசி இலை. இந்த துளசி இலையோட மகிமை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. மகாவிஷ்ணு, கிருஷ்ண பரமாத்மா, பெருமாள், திருமால் இவங்க எல்லாருக்குமே துளசி தீர்த்தத்தை வச்சு வழிபாடு நடத்துவோம். அந்த அளவுக்கு துளசிக்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம பெருமாள் வழிபாட்டில் கொடுப்போம். அதனால ஒரே ஒரு இலை துளசி இலை போட்டுக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சின்னதா ஒரே ஒரு மண் அகழ்விளக்கையோ இல்லைன்னா தேங்காய் ஓடு கொட்டாங்குச்சி சொல்லுவாங்க பாருங்க, அதுல வைத்தோ ஒரு சொட்டு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடும்போது அதுல இருந்து ஒரு ஜோதி உருவாகும். அதை குடும்பத்தோட அமர்ந்து பார்த்துட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதை அப்படியே பூஜையில வச்சிடுங்க. இதை நீங்க தினமும் நெத்தில இட்டுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் வெளில போறீங்கன்னா வெளியில போகும்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சிங்கல்ல, அப்ப கரும நிற சாம்பல் மாதிரி ஒரு பொடி மாதிரி உருவாயிருக்கும். அதுல கொஞ்சமா நெய்யோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்து ஆண்கள் நெத்திலையும் பெண்கள் உச்சந்தலையும் தடவிக்கலாம். போகக்கூடிய காரியத்துல வெற்றி உண்டாகும். ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும். மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுல அதிகமாகும். உங்களுக்குமே மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாகும். இப்படி மகாவிஷ்ணுவோட அருளையும் மகாலட்சுமி தேவோட அருளையும் ஒரு சேர பெற்று தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இந்த ஒரு வழிபாட்டு முறை. கிருஷ்ண ஜெயந்தி முடியறதுக்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி உங்க வீட்டோட பூஜை அறையில பண்ணிடுங்க. இதை நீங்க தயார் செஞ்சீங்கன்னா குறைஞ்சது 1 மாத காலமாவது வரும். திரும்பவும் ஏதாவது ஒரு பெருமாளுக்குரிய சனிக்கிழமையிலையோ இல்ல ஏகாதசி விரதம் அன்னைக்கோ மறுபடியும் இதை தயார் செஞ்சு நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம். அதோட ஆரம்ப புள்ளியா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இதை ஆரம்பிச்சிடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.